ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் இறந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு துன்பியல் சம்பவம். அப்போ அதை யூஸ் பண்ணி வந்து அது வரைக்கும் கட்சியில் வந்து அவர் எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் இல்லை. இப்போ மாநில தலைவராக இருக்கிறவர் அது வரைக்கும் கட்சியில் வந்து எந்த ஒரு 2009 எலெக்ஷனில் நின்றுருக்காரு திருவள்ளூரில். அதுக்கப்புறம் கட்சிக்கு அவருக்கு எந்த சம்மந்தமுமே கிடையாது. ஆனால் திடீர்னு வந்துட்டு ஆனந்தனை வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணுறாரு. சரி அப்படின்னு நாங்கள் ஒத்துக்கிறோம். பட் அப்படி வந்தவர் அவருக்கு இந்த கட்சியோட எந்த கட்டமைப்பும் புரியலை, அந்த வழிநடத்துகிற ஒரு திறனும் இல்லை. ஸோ கட்சி வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சிதைய ஆரம்பிச்சிச்சு. அண்ணனுடைய பழைய ஆதரவாளர் எல்லாத்தையும் கட்சி விட்டு எந்த காரணமும் இல்லாமல் தூக்குறது, அவதூறுகளை பரப்புறது, இப்படியான சூழ்நிலையில் கட்சி வந்து இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒன்றும் செயல்படுறதுக்கு ஒன்றும் வாய்ப்பில்லாத ஒரு நிலைமைக்கு தான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் இருக்குது. அது வந்து எங்களுக்கு எல்லாத்துக்குமே வருத்தம் தான். ஏன்னா நாங்கள் ஆம்ஸ்ட்ராங்கனை கூட கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷமாக நாங்கள் வந்து லைஃப் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், மணி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், இந்த கட்சிக்காக நம்ம உழைச்சிருக்கோம். அப்படிப்பட்ட கட்சி நம்ம கண்ணு முன்னாடியே இன்றைக்கி வந்து அழிகிறத பார்க்கும்போது அது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது.